வணக்கம். என் பெயர் புரிசை இரா சுந்தர். நம்ம ஏற்கனவே பங்குச்சந்தை பற்றி பேசணும், ரியல் எஸ்டேட் பற்றி பேசணும். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கோல்டு விலை எப்போ ஏறும், எப்போ இறங்கும், எது சரியான தருணம் நம்ம வாங்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல கோல்டு பற்றி ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். அது பெரிய கதைகள்லாம் இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம போக வேணாம். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷங்களாகவே கோல்டுடைய ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் பை த யூகே கவர்மெண்ட். அது கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கு 4.25 ஸ்டெர்லிங் பவுண்ட் அப்படின்ற லெவலில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ சில நூற்றாண்டுகளாகவே அதே விலையில் தான் அது இருந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கூட கொஞ்ச நாள் இந்த கோல்டு மின்ட்டு, அதாவது தங்க சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டு சேமிக்கிற இடம். ஸோ அதுக்கு அவர் தலைவராக இருந்தார். 1971 தான் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கோல்டு மார்க்கெட் ரேட்டில் ஏறலாம் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக ஒரு இது பண்ணது கிட்டத்தட்ட 1976. பொதுவாகவே இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள் தங்கத்தில் அதீத ஆர்வம் காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு 1972 என்னுடைய உறவினர், என்னுடைய மாமாவுக்கு திருமணம் நடந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பவுன் கிட்டத்தட்ட 175 ரூபா 180 ரூபா ஒரு பவுன், 8 கிராம். இப்போ 1 கிராமே கிட்டத்தட்ட 5000 ரூபா இருக்குது. இது ஏன் இந்த அளவுக்கு அதீதமான விலையேற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோல்டுனுடைய விலை இந்தியாவில் எப்படி டிசைட் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆஃப் த கோல்டு. உலகச் சந்தையில் கோல்டுனுடைய விலை எவ்வளோ இருக்குது, அங்கே ஏறுச்சுன்னா இங்கே ஏறும், அங்கே இறச்சுன்னா இங்கே இறங்கும். இது ஒன்று. இரண்டாவது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு. கோல்டுங்கிறது US டாலரில் தான் ட்ரேட் நடக்குது. பட் US டாலருக்கு அகெயின்ஸ்டாக நம்முடைய கரன்சி இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும் போது கோல்டு விலை ஏறும். மூணாவது இந்தியாவில் இருக்கிற டாக்ஸேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆஃப் த கோல்டு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் த டாக்ஸேஷன். இது 3 விஷயங்கள் தான் இங்கே கோல்டுனுடைய விலையை நிர்ணயம் பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, 1978 என்னுடைய தந்தை சவுதி அரேபியாவில் வேலைக்கு போனார். அப்போ போகும்போது ஒரு US டாலர் கிட்டத்தட்ட 6 ரூபாய் அப்படின்ற அளவில் தான் இருந்தது. அவர் கிட்டத்தட்ட 1986 திரும்பி வந்தார். அப்போது ஒரு US டாலருடைய விலை கிட்டத்தட்ட 16 ரூபாய் இருந்தது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய கரன்சி 3 டைம்ஸ் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ கரன்சி 3 டைம்ஸ் டிப்ரிசியேஷன் ஆச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக கோல்டு 3 டைம்ஸ் அப்ரிசியேஷன் ஆகிருக்கும். ஸோ இது கரன்சியினுடைய இஃபெக்ட் மட்டும் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் உலக பங்குச்சந்தைகளில், உலக சந்தைகளில் கோல்டோட விலை ஏறி இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அந்தளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் 1994 சிங்கப்பூரில் வேலைக்காக போனேன். நான் அப்போ போகும்போது ஒரு சிங்கப்பூர் டாலர் கிட்டத்தட்ட 19 ரூபாய் அப்படி இருந்தது. நான் ஒவ்வொரு வாரமும் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வாட்ச் பண்ணின்னு வருவேன். ஒரு வாரம் 19 ரூபா இருந்தால் அடுத்த வாரம் 19 ரூபா 10 காசு, அதுக்கு அடுத்த வாரம் 19 ரூபா 20 காசு, 19 ரூபா 30 காசு, இப்படி தொடர்ந்து இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்கினே தான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் 2008, 9, 10 அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு சிங்கப்பூர் டாலர் கிட்டத்தட்ட 50 ரூபான்ற அளவுக்கு போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 15-16 வருஷத்தில். ஆனால் 2010 2020 வரைக்கும் இந்த 10 வருஷமாக அது 50 ரூபான்றது 50 ரூபாயிலே தான் இருக்குது. 50 ரூபாயிலேருந்து 51, 52 போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 48, 49 வந்தது. திரும்ப 50, 51, கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஆனால் 19 ரூபான்றது 50 ரூபா போச்சு இல்லையா, அது 50 ரூபான்றது 100 ரூபா 150 ரூபா போகலை.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றமாக அதெல்லாம் எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் நம்முடைய கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2013 ஒரு US டாலர் $68 $69 இருந்தது. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்திங்கன்னா 73 74 அவ்வளோதான் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8% தான் மதிப்பு இழந்திருக்குது. ஆனால் நீங்கள் 1970 80 90கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிப்ரிசியேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நேச்சுரலாகவே மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ கோல்டில் தான் முதலீடு பண்ணாங்க. ஏன்னா கோல்டு இஸ் எ பர்ஃபெக்ட் ஹெட்ஜ் ஃபார் யுவர் கரன்சி டிப்ரிசியேஷன். அது வந்து ஒன்று இது. ஆனால் இதுக்கு மேலே கோல்டில் முதலீடு பண்ணுறது அந்தளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது சந்தேகம்தான். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பங்குச்சந்தைகளில் வந்து காளைச்சந்தை, கரடிச்சந்தை, முயல் சந்தை அப்படின்னு பேசணும். சைக்கிள்ஸ் பற்றி பேசணும். அதே போல் கோல்டனுடைய சைக்கிள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கப்புறம் கரன்சி டிப்ரிசியேஷன், டாக்ஸேஷன்ன்றது வேறு விஷயம். எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷத்துலேயே பி. சிதம்பரம் ஒரு தடவை கோல்டு டேக்ஸ் வந்து 1% 10% ஏற்றினார். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அதை 10% 12% ஏற்றிருக்கிறாங்க. ஸோ கடந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கோல்டனுடைய டேக்ஸ் வந்து 1% 12% போயிருக்கு. அது ஒரு முக்கிய காரணம். இந்த 3 காரணங்களில் நான் முதல்ல வந்து இந்த டாக்ஸேஷன் பற்றி பேசுகிறேன். டாக்ஸேஷன் வந்து இப்போ இருக்கிறதே வந்து ஆல்ரெடி 12%ன்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகம்தான். நான் இந்த டெலிவிஷனில் நியூஸ் பேப்பர்லலாம் பார்க்குற வகையில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் வந்து கோல்டு ஸ்மக்லிங் வந்து அதிகமாகுது. திருச்சி ஏர்போர்ட்டில் 2 கிலோ பிடிச்சாங்க, சென்னை ஏர்போர்ட்டில் 4 கிலோ பிடிச்சாங்கலாம் அடிக்கடி செய்தி வருது. இதுக்கு காரணம் என்னென்னா 12.5% டேக்ஸ் இங்கே அதிகம். வேறு ஏதோ ஒரு நாட்டில் டேக்ஸே இருக்காது. ஸோ அங்கே வாங்கி இங்கே கொண்டு வந்தாங்கன்னா அந்த 12% அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. அதனால் தங்க கடத்தல் அதிகமாக ஈடுபடுறாங்க. ஸோ 12% அதிகம், இதனாலேயே வந்து கடத்தல் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது எதிர்காலத்தில் இந்த 12% 15% 20% அப்படின்னு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மக்லிங் அதிகமாக இருக்கும். அது பி. சிதம்பரம் ஒரு தடவை பேசும்போது சொன்னார். அது எனக்கு ஒரு பிடிச்ச வாசகம். There is a point at which an honest man become dishonest and there is a point at which a dishonest become honest. ஸோ டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் வந்து கள்ளக்கடத்தில் ஈடுபடுவாங்க. வாங்குறவங்களும் கடத்தல் தங்கத்தை வாங்குறதுல விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்து டேக்ஸ் வந்து இதுக்கு மேலே ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இது டாக்ஸேஷன். 3வது. 2வது விஷயம் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொன்னேன். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்தில் இந்தியன் கரன்சி அதிகமாக டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. 1991 நம்மக்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்தது. ஒரு 10 நாள் 15 நாள் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. அந்த சமயத்தில் தான் மன்மோகன் சிங்கை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக கொண்டு வந்தார். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அப்போது வந்து ரிசர்வ் பேங்க்குக்கிட்ட இருந்த தங்கத்தெல்லாம் ஒரு ஏரோப்ளேனில் வச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் அடமானம் வச்சு காசு வாங்கிக்கின்னு வந்து தான் மேனேஜ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அவ்வளோ ஒரு பெரிய க்ரைசிஸ் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. கிட்டத்தட்ட 550 பில்லியன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய கரன்சி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த 2 காரணங்களும் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. சரி, அடுத்தது 3வது மெயின் முதல் காரணம், இன்டர்நேஷ்னலில் கோல்டு மார்க்கெட் ஏறினா இறங்கினா இங்கே ஏறும் இறங்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஏறுமா ஏறாதா அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். கோல்டு எப்போ விலை ஏறும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு மாபெரும் பிரச்சனைகள் இருக்கணும். உலகம் முழுக்க பொருளாதாரம் அடிபடுற அளவுக்கு ஒரு மாபெரும் பிரச்சனை இருக்கணும்.
அந்த பிரச்சனை வரும்பொழுது மட்டும்தான் கோல்டு விலை அதிகமாக விலை ஏறும். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு அதனுடைய விலையேற்றம் இருக்காது. இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். இது goldprice.org அப்படிங்கிற சைட். இதில் போயிட்டு இங்கே கோல்டு விலை இங்கே பார்க்குறோம். இது 3 டேஸோட கிராஃப் இருக்குது. நான் இது ஆல் நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா 1971 தான் இருக்குன்ட்டு, அதுலேருந்து தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது 3 காலகட்டங்களில் மட்டும்தான் இந்த கோல்டுடைய விலை அதிகமாக ஏறி இருக்குது. ஃபஸ்ட்டு இது இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $117 $630 கிட்டத்தட்ட 4-5 மடங்கு விலை ஏறி இருக்குது. ரெண்டாவது இந்த காலகட்டங்கள், மூணாவது இந்த காலகட்டம். இந்த 3 காலகட்டங்களில் மட்டும்தான் உலக சந்தையில் கோல்டனுடைய விலை நல்லா ஏறி இருக்குது. அது இந்த ஏற்றத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்படியே விலையில் தான் இருந்திருக்கு. அப்புறம் ஏறினதுக்கப்புறம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போது 3ஆவது தடவை மிகப்பெரிய லெவலில் ஏறிட்டு இப்போ இறங்குது. இது என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த முதல்ல ஒரு ஏற்றம் அப்படின்றது எப்போன்னா அது 1980. 1980 ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு அரசர் ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அயதுல்லா கொமைனி அப்படின்றவர் அந்த நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அரசராட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மாபெரும் புரட்சி இயக்கம் தோணுச்சு. அந்த கொஞ்ச நாள்லேயே அந்த புரட்சி படைகள் கிட்ட அந்த நாட்டில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரி எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அந்த ஆயிலை அவங்க மற்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியாத மாதிரி அவங்க தடுத்துட்டாங்க. இதனால் உலகம் முழுக்க ஆயில் ப்ராப்ளம் வந்தது. ஸோ இதை கூகுளில் போயிட்டு 1980 ஆயில் க்ரைசிஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய க்ரைசிஸ்ஸு. அந்த சமயத்தில் தான் கோல்டுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு ஏறிச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது காலகட்டம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது நடந்தது 2008. 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் நடந்தது அமெரிக்காவில். அது உலகம் முழுக்க மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்திச்சு. அந்த சமயத்தில் தான் கோல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $500-600 $1900 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏறிச்சு. அதுக்கப்புறம் கோல்டு விலை இறங்கிட்டு கீழவே இருந்தது. அதுக்கப்புறம் இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருஷம் கரோனா வைரஸ். இந்த கரோனா வைரஸ் உலகம் முழுக்க ஒரு மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. இந்த பீரியடில் தான் கோல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1200 $2100 வரைக்கும் போச்சு. இப்போ இந்த கரோனா வைரஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அதனால தான் இப்போ கோல்டு விலை திரும்ப இறங்குது. ஸோ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறினதுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு ஏறவே இல்லை. அடுத்த பெரிய பிரச்சனை வர வரைக்கும், அடுத்த பெரிய பிரச்சனையில் ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்கிச்சு. அது ஏறவே இல்லை. அப்புறம் 3வது பெரிய பிரச்சனை கரோனா வைரஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது எப்போ கோல்டு விலை அதிக அளவில் ஏறும்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த ஆயில் க்ரைசிஸ் மாதிரியோ லீமன் பிரதர் கொலாப்ஸ் மாதிரியோ அல்லது கரோனா வைரஸ் மாதிரியோ உலகம் முழுக்க ஒரு மாபெரும் பிரச்சனை வரும்பொழுது மட்டும்தான் கோல்டு விலை ஏறும். அது வரைக்கும் கோல்டு விலை ஏறாது. நான் கோல்டு விலை ஏறாதுன்னு சொல்கிறது உலக சந்தையில் டாலர் டர்ம்ஸில். ஸோ இப்போதைக்கு டேக்ஸு, இந்திய ரூபாயோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டு 3மே பெரிய அளவில் மாறுதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு கோல்டுனுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய முடிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.